ஃப்ரீயா இருக்கேன்னு டிமாட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டா இப்ப எங்க பை பண்றது எங்க சேல் பண்றதுன்னே தெரியலையே. சரி இந்த இடத்துல பை பண்ணுவோம். இரு 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 இரு. என்ன பண்ண போற? இந்த இடத்துல பை பண்ண போறோங்க. ஸ்டாக் நல்லா மேல போக போகுது. வெயிட் பண்ணு இப்ப பாரு. ஓ மை காட், என்னங்க இது கீழே போயிருச்சு. இதுக்குதான் சொல்றது, ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தெரியாம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு. சரி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? முதல்ல ஸ்டாக் மார்க்கெட்டை பத்தி தெரியாம அதுக்குள்ள போய் பை செல் பண்றதே தப்பு. இந்தியால ஸ்டாக் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்றது செபி தான். என்எஸ்சி, பிஎஸ்சி, எம்சிஎக்ஸ் அப்படின்னு 3 எக்ஸ்சேஞ்ச் இருக்காங்க. அண்ட் அவங்க கிட்ட இருந்தா நம்ம பை அண்ட் செல் எல்லாம் பண்ண முடியும். ஆனா நம்ம இவங்க கிட்ட இருந்து டைரக்டா ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நமக்கு ஒரு புரோக்கர் தேவை. ஸோ அந்த புரோக்கர் மூலியமா ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு அதுல இருந்தா நம்ம பை அண்ட் செல் பண்ண முடியும். நாம வாங்குற ஸ்டாக்ஸ் எல்லாம் புல்லிஷாவும் இருக்கும், பேரிஷாவும் இருக்கும். ஸோ அந்த ஸ்டாக்ஸ் புல்லிஷ்ல இருக்கா பேரிஷ்ல இருக்கா அப்படின்னு கேண்டில் ஸ்டிக்ஸை வச்சும் சில இண்டிகேட்டர்ஸ் வச்சும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு மூவிங் ஆவரேஜ், ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர், கேண்டில் ஸ்டிக்ஸ்ல பியரிஷ் அண்ட் புல்லிஷ் என்கல்ஃபிங், பியரிஷ் அண்ட் புல்லிஷ் ட்வீசர்ஸ், ஈவினிங் ஸ்டார், ஹேமர், இன்வெர்டட் ஹேமர், மார்னிங் ஸ்டார், ஸ்பின்னிங் டாப்ஸ், 3 பிளாக் க்ரோஸ், 3 இன்சைட் டவுன், 3 இன்சைட் அப், இந்த மாதிரி கேண்டில் ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு. இது இல்லாம கேண்டில் ஸ்டிக் சார்ட் பேட்டர்ன்ஸும் நிறைய இருக்கு. ஓ இவ்வளவு தெரியுமாங்க உங்களுக்கு? இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டீங்க? நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நீயும் வேணா அந்த கோர்ஸ் அட்டன் பண்ணி பாரு, அதுல எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சிம்பிளா இப்ப நான் சொன்ன இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்ப பார்த்தா இந்த ஸ்ட்ரக்சரை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. சரிக்கா, இந்த கோர்ஸுக்கு ஃபீஸ் எவ்வளோ? ஃபீஸா? அவ்வளோலாம் இல்ல, வெறும் 15,000 மட்டும்தான். எனக்கு 15,000 மட்டும் ஜிபே பண்ணிடு, அதுக்கப்புறம் நீ இந்த கோர்ஸ் அட்டன் பண்ணிக்கோ. அப்படிங்களா? சரி ஃபீ அனுப்பிச்சிடறேன். அனுப்பிடு. அனுப்பிட்டேன் பாருங்க. இந்தா இப்ப நீ இந்த கோர்ஸை அட்டன் பண்ணிடு. ஓகே. கோர்ஸ் வேலை 15,000 தான் சொன்னாங்க, இதுல வெறும் 99 ரூபாய் தான் போட்டிருக்கு. அப்ப அக்கா நம்மளை ஏமாத்திட்டாங்களா? அக்கா இந்த கிளாஸுக்கு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு brokerage-free.in அப்படிங்கிற எங்களோட வெப்சைட் குள்ள போயிட்டு ட்ரைனிங் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்குள்ள போனீங்கன்னா ஜூன் மந்த்துக்கு நடக்க போற கிளாஸஸ் எல்லாம் அதுல இருக்கும். அதுல ஃபவுண்டேஷன் கிளாஸ் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணா போதும். கிளிக் டு ரெஜிஸ்டர் கொடுத்து உள்ள போனீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும். உங்களோட டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் போனீங்க அப்படின்னா பேமெண்ட் பண்ண சொல்லி கேட்கும். பே பண்ணும்போது உங்களோட கூப்பன் கோட் நீங்க போட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் 99 rupeesனு காட்டும். ஜஸ்ட் அந்த அமௌண்ட்டை பே பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கணும்னு ஆர்வம் இருக்கவங்க இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. இன்வெஸ்ட் வைஸ்லி ஃபார் அ பெட்டர் ஃபியூச்சர். தேங்க்யூ.